குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி குரு பகவானுக்குரிய ஒரு நாள். நாம் ஈஸ்வரர் கோயிலுக்கோ நீங்கள் யாரை குருவான்னு நினைக்கிறீங்களோ அவர்களை நினைத்து இன்று நம்ம இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அப்படி இல்லைன்னா தட்சிணாமூர்த்தியை குருவாக இருக்கும் சிவபெருமான் கோவிலில் குருவாக நாம் தட்சிணாமூர்த்தி இருப்பார். மஞ்சள் கொண்ட கடலை மலை வாங்கிக்கொள்ளுங்க இன்றைக்கி வியாழக்கிழமைனாவே. அதே மாதிரி வியாழக்கிழமை 6 மணிக்கு மேலே நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். அதுவும் நீங்கள் இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வடநாட்டில் வாங்கினத்தோடு வெறும் 50 ரூபா தான். நீங்கள் இன்றைக்கி அதை இது பண்ணுங்கள். ராகவேந்திரர், சாய்பாபா, யாரை நீங்கள் நினைக்கிறீங்களோ ஒருத்தர் குருவாக யாரை நினைக்கிறீங்களோ அவர்களை நினைத்து இது பண்ணுங்க. இன்றைக்கி புத்திசாலித்தனம். இருப்பதை கொண்டு வாழ்வதில் திருப்தி அடைவதே புத்திசாலித்தனம். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உருவ வழிபாடுபட்டால் மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். செல்வம் படைத்தவர் அதை கடவுள் தந்ததாக கருத வேண்டும். இல்லாதவர்களுக்கு தானமும் தர்மமும் செய்ய வேண்டும். கேட்டதையெல்லாம் நம்ப வேண்டாம். உண்மை எது உண்மையற்றது என்பதை கண்டறிவதே விவேகம். பிறருக்கு உதவி செய்து வாழ்வதே புண்ணியம். பிறருக்கு துன்பம் இழைக்கக்கூடாது அப்படின்னு சாய்பாபா சொல்கிறாரு. இந்த இதில் இருக்குது. ஓகே, இன்று 22/1/2026 புதன்கிழமை. இந்த வியாழக்கிழமை ஜனவரி மாதம் விசுவாவசு வருடம் தை மாதம் 8ஆம் நாள். தை மாதம் 8 வியாழக்கிழமை. வளர்பிறை திருதியை திதி அதிகாலை 2:59 வரை. அதற்கு பிறகு சதுர்த்தி திதி. சதுர்த்தினாலே சங்கடகர சதுர்த்தி. 3 மணிக்கு மேலேயே சங்கடகர சதுர்த்தி வந்துடுது. சதய நட்சத்திரம் மதியம் 2:30 வரைக்கும். அதற்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 10 to 12. ராகு காலம் மதியம் 1 to 3. யமகண்டம் காலை 6 to 7:30. குளிகன் காலை 9 to 10:30. சூளம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். சந்திராசிரமம் கடகராசிக்கு சந்திராசிரமம். சதுர்த்தி விரதம் விநாயகர் வழிபாடு. எப்போவுமே சதுர்த்தி விரதம் சங்கடங்களை தீர்க்கும். சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு. ஒர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் சரியாக குளிச்சுட்டேன். எல்லா துணியும் ஊரில் கொண்டு வந்ததெல்லாம் அழுக்காக இருக்குதுங்கிறதுனால இதெல்லாம் சூரிய உதயம் காலை 6:40. அஸ்தமனம் மாலை 6:09. சந்திர உதயம் காலை 9 மணி. இரவு அஸ்தமனம் 9:12. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 இரவு 11:59 வரை. இன்றைய ராசி நட்சத்திர பலன் பார்க்கலாமா? மேஷம் அஸ்வினி விருப்பம் நிறைவேறும் நாள். பரணி வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். கார்த்திகை நினைத்த வேலை நடத்தி முடிப்பீர்கள். ரிஷபம் கார்த்திகை வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். ரோகிணி குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். மிருகசீரிடம் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். மிதுனம் மிருகசீரிடம் நினைப்பதை நிறைவேற்றி கொள்ளும் நாள். திருவாதிரை வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். புனர்பூசம் கவனமாக இருக்க வேண்டும். கடகம் புனர்பூசம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். பூசம் மனக்குழப்பம் அதிகரிக்கும். ஆயில்யம் சந்திராசிரமம் தொடர்வதால் வழக்கமான வேலைகளில் நிதானம் தேவை. சிம்மம் முன்னேற்றமான நாள். பூசம் சிம்மம் மகம் பூரம் வேலையில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர். உத்திரம் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். கன்னி உத்திரம் நெருக்கடி நீங்கும் நாள். அஸ்தம் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சித்திரை மறைமுகமாக தொல்லை தந்தவர் உங்களை விட்டு விலகிச் செல்வார். துலாம் சித்திரை நெருக்கடி நீங்கும் நாள். சுவாதி நிதானமாக செயல்பட்டு வருவதால் நன்மை உண்டாகும். விசாகம் புத்திசாலித்தனம் வெளிப்படும். விருச்சிகம் விசாகம் விருப்பம் நிறைவேறும். அனுசம் உழைப்பு அதிகரிக்கும்.
முயற்சி வெற்றியாகும். கேட்டை தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். தனுசு முன்னேற்றமான நாள். மூலம் அதுதான் பூராடம் முயற்சி வெற்றியாகும். உத்திராடம் பின்விளைவுகளை நினைத்து பார்த்து செயல்படுவீர்கள். மகரம் உத்திராடம் வரவுக்கேற்ற செலவு அதிகரிக்கும். திருவோணம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அவிட்டம் எண்ணம் நிறைவேறும். கும்பம் அவிட்டம் தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள். சதயம் உங்கள் செயலில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும். பூரட்டாதி எதிர்பார்த்த வருமானம் வரும். மீனம் புரட்டாதி சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள். உத்திரட்டாதி அலைச்சல் அதிகரிக்கும். ரேவதி உழைப்பு அதிகரிக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாருக்குமே ஒரு கொஞ்சம் டைட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பரணி பூரம் போராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். வாய்ப்பு தேடி வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். இன்றைக்கி நம்ம தட்சிணாமூர்த்தியை தான் நாம் இது பண்ணணும். குருவாக நீங்கள் யாரையாவது ஒருத்தர் ஐயப்பன் மலைக்கு போகிறவங்கள குருவாக இது பண்ணுவாங்க. ஒருத்தர் குருவாக தீட்சை வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு குருவாக யாரை நினைக்கின்றோமோ அவரை இன்று வணங்குவது நல்லது. இன்றைக்கி கையில் என்ன கிடைச்சிருக்கு? வன திருப்பதி உன்னை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மூலவர். 5 நிமிடத்தில் சுந்தரகாண்டம் சொல்லி பாருங்கள், என்ன சுகமாக இருக்கிறது. இதை வாசித்து பாருங்கள். சோகம் போகும், பயம் போகும், துக்கம் போகும், வல்லமை வரும், ஐஸ்வர்யம் பெருகும். அதாவது சுந்தரகாண்டத்தை படித்தால் நமக்கு என்ன நன்மை? சொல்லி பாருங்கள் எவ்வளவு சுகமாக இருக்கிறது என்று. இதை வாசித்து பாருங்கள். சோகம் போகும், பயம் போகும், துக்கம் போகும், வல்லமை வரும், ஐஸ்வர்யம் வரும், தைரியம் வரும், செல்வம் சேரும் அப்படின்னு போட்டிருக்கு. சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். நவகிரக தோஷங்கள் விலகும். எண்ணிய காரியம் நடக்கும். ராமச்சந்திர மூர்த்தியையும் ராமபக்தனான அனுமனையும் மனதில் தியானித்து இந்த எளிய சுந்தரகாண்டத்தை படிப்போருக்கு வாழ்வில் எல்லா நன்மைகளும் சேரும். சுந்தரகாண்டம் என்னும் பெயரையே சொல்லுங்கள். அந்த சொல்லே வாழ்வு இனிக்கும். நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா? கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயர் பெருமை இது. அஞ்சனை புத்திரன் அலைகடல் தாண்டவே ஆயத்தம் ஆகி நின்றான். அனைத்து வானரங்களும் அங்கதனும் ஜாம்பவானும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினாரே. வானவர்கள் தானவர்கள் வருணாதித்து தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாரி பொழிந்தனரே. மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடனே மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கொண்டு ஹிம்சை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கையில் சேர்ந்தார். இடக்காடாக பேசிய இலங்கையினர் தேவதையை இடக்கையால் தண்டித்து இலங்கையினை கலக்கினான். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடிய அசோகவனத்தில் கண்டார். கிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனையே தியானம் செய்யும் சீதா தேவியை கண்டு சித்தம் கலங்கினார். ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க. கனயாளியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி ஜூடாமணியை பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கன் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அளித்து அனைவரையும் ஒழித்தார். பிரம்மாஸ்திரத்தில் பிணைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெயர் சொல்ல வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் நீ வாளுக்கொன்றான். வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகரம். அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் சீதாதேவியை அனுமதி பெற்றுக்கொண்டு ஆகாய மார்க்கத்திலே தாவி வந்தார். அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான். ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம் ஆஞ்சநேய கண்டேன் சீதையை என்றான். வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறிய சொல்லின் செல்வர் ஆஞ்சநேயர் சூடாமணியை கொடுத்தான். மனமகிழ்ந்து மாருதியை மார்போடு அணைத்து ஸ்ரீராமன் மைதிலியை சிறை மீட்க சித்தமானார். ஆழ்கடலில் அற்புதமாய் அணைகட்டி படைகள் சூழ அனுமனும் லக்குமணனும் உடன் புறப்பட்டான். அழித்திட்டான் ராவணன் ஒளிந்திட்டான் அதர்மத்தை. அயோத்தி சென்று ஸ்ரீராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார். அவனை சரணடைந்தோருக்கு அவன் அருள் என்றும் உண்டு. எங்கெங்கே ராம கீர்த்தனையை எங்கோ அங்கே சிரமேல் கரம் குவித்து மனமுருகி நீர் சொரிந்த ஆனந்தத்தில் மூழ்கிருக்க ஆஞ்சநேயர் உன்னை
பணிகின்றோம், பன்முறை உன்னை பணிகின்றோம், பன்முறை உன்னை பணிகின்றோம், நீங்காத செல்வம் நிறைந்து இருக்கும் இந்த சுந்தரகாண்டத்தை படிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர, நல்ல தகவல் தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.